தமிழ்நாடு அரசு மகளிர் வங்கி கணக்குகளில் 5000 ரூபாயை செலுத்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான 5.5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் ஏற்கனவே ஒருமுறை செயல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீதமுள்ள தகுதியான பயனாளர்களுக்கும் இந்த சலுகையை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்களின் தற்போதைய நிலவரம் மற்றும் பயனாளிகளின் விவரங்களை அரசு அதிகாரப்பூர்வமாக கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையானது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. வங்கிகளிடமிருந்து பெறப்படும் தரவுகளை ஆய்வு செய்த பிறகு தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயார் செய்து அரசாணை வெளியிடப்பட வாய்ப்புள்ளது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை மற்றும் இதர நலத்திட்டங்களால் மக்கள் உற்சாகமடைந்துள்ள நிலையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பும் வெளியானால் அது சாமானிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நிம்மதியை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசின் இந்த அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.